நம்ம வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டி வீட்டிலேருந்து வரோங்கிற அந்த அது இது எங்கள் மண்டையில் ஏற்றவே இல்லை. நாங்கள் வி வர் ஜஸ்ட் another ஸ்டூடெண்ட் இந்த ஸ்கூல், அவ்வளோதான். நாங்கள் செலிபிரிட்டி வீட்டிலேருந்து வந்தோம், நாங்கள் அது இது எதுவுமே கிடையாதுங்க. சினிமாவுக்கு வரணும்னு முடிவு பண்ணிவிட்டு 7th ஸ்டாண்டர்டில் வந்து ஜப்பான் கல்யாணராமனுக்கு அவுட்டோர் போகிறோம். ஜப்பான் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கேயே நம்மளுக்கு சினிமா தான் மைண்டு ஃபிக்ஸ் ஆகிடுது. சினிமாவுக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், 8th வந்து ஒரு 2 சப்ஜெக்ட் நானாகவே ஃபெயில் ஆகிறேன். படிச்சு தான் ஆகணும் அப்படின்னாங்க. சரி 2 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனால் படிக்க வைக்கிறாங்க, திருப்பி நம்ம என்ன பண்ணலான்ட்டு 9th ஸ்டாண்டர்டில் எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆனேன். இளையராஜா மாமா வராங்க, இளையராஜா மாமா வந்தாங்க, ரஜினி அங்கிள் வந்தாங்க, ரஜினி அங்கிள் வந்தாங்க, கமல் அங்கிள் வந்தாங்க, கமல் அங்கிள். ஸோ எல்லாருமே சின்ன வயசுலேருந்து பக்கத்து வீட்டில் இப்போ இப்படியே பார்த்து எனக்கு யாருமே வந்து ஒரு பிரமிப்பாவோ ஒரு மாயையாவோ எனக்கு உண்மையிலே ஃபீல் ஆகல. எல்லாருமே நம்மளுக்கு ஃபேமிலி மாதிரி தான் பழகிட்டோம் அப்படியே. இன்னைக்கு இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வந்து அப்பா வந்து ஒரு பாடம். எப்படி பாடம்னா, இன்னைக்கெல்லாம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர்ல எல்லாரும் ரொம்ப தோன்றுறாங்க. ஆனால் அப்பாவுக்கு இண்டஸ்ட்ரியில் பேரே பாதி படம் பஞ்சவர்ணாச்சலம். பாதி படம் பஞ்சவர்ணாச்சலம். ஆமா, அவர் படம் கதை எழுதினா தான் அந்த படம் பாதியில் நின்றுடும். அதுக்கப்புறமும் ஜெயிச்சு தானே வந்தார், வந்து கோல் வச்சுட்டாரு. ஸோ அதனால வந்து தோல்விகள் வந்து துவள வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு வந்து அப்பா ஒரு பெரிய உதாரணம். அப்படின்னு அப்பா ராசி இல்லைன்னு சொல்லி ஒரு பெரிய ஆக்டர் சொல்லிட்டு அப்பா வந்து வேணாம், அப்பா வந்து அந்த படத்துல இருந்து தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு அவர் அப்பாவோட பேனர்ல நடிச்சார். பஞ்சு ஒரு மாதிரிடா, நான் அன்னைக்கு மாட்டேன்னு சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு போட்டியா ஒரு 10 பேரை உருவாக்கி என்னை காலி பண்ணிட்டான், அதுக்கப்புறம் என்னையே கூப்பிட்டான்டா, எனக்கு அதான் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அழகா இருந்த கமல் சாரை கொண்டு வந்து ஒரு பல்லெல்லாம் வச்சு அவரை வந்து ஒரு கோமாளி மாதிரி ஆக்கி ஒரு இன்னசென்ட்டா பண்ணி அதை எவ்வளோ பேர் அன்னைக்கு எவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் விரும்பியிருப்பாங்க. ஸோ என்ன பண்ணாருன்னா வந்து கமர்ஷியல் படம் எல்லாம் வந்து வெளியில் ப்ரொடியூசர்ஸுக்கு, எக்ஸ்பெரிமெண்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் நம்மளே பண்ணுவோம்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் ப்ரொடக்ஷன் இண்டிபெண்ட்டாக அவர் ஆரம்பிச்சதுக்கான காரணம். கண்ணாசனையோட சொந்த அண்ணன் பையன் தான் அப்பா. ஸோ அப்பா வந்து ஏஎல்எஸ் ஸ்டுடியோவில் அவரும் அதே தான் சின்ன வயசில். ஏன்னா ப்ராப்ளி அதனால தான் என்ன விட்டாருன்னு நினைக்கிறேன். அவரும் 14 வயசில் கவிதை போட்டியெல்லாம் ஏதோ நடக்கும்போது இது ஏதோ எழுதி கொடுத்துருக்காரு. கவிஞர் கேட்டிருக்காரு, இது யார் எழுதுனேன், பஞ்சு தான் எழுதுனேன். எங்கடா என்னடா இவ்வளோ நல்லா எழுதுற, என்ன பண்ணுறேன், ஸ்டுடியோவில் இருக்குன்னு. ஸ்டுடியோவில் இருக்கிறவனுக்கும் எழுதுறவனுக்கு என்னடா சம்பந்தம்னு சொல்லி தான் கவிஞர் வந்து சரி நாளை காலை வந்துடு. இப்போ ஏஎல்எஸ்ட்டு போய் எப்படி சொல்கிறது, அப்பாவுக்கு அந்த பயம். நான் அதெல்லாம் நிறைய சொல்லுவேன். எங்கள் அப்பாவுக்கும் கவிஞர் ஐயாவுக்குமே வாழ்க்கையே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். கவிஞருக்கும் ஃபஸ்ட்டு வந்து 2 லைன் தான் எழுதுவார் பாட்டு. ஸோ அப்போ எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்களாம், உன் பிள்ளை 2 லைன் தான் எழுதுனா, 2 லைன் எழுதுனா. இப்போ கவிஞரோட அம்மா சொல்லுவாங்களா, என் பிள்ளைய விட்டா 1000 பாட்டுக்கு அடி எடுத்து கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. வணக்கம் சுப்பு சார். வணக்கம் சாரை பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரியும். அவரோட டே டு டே வாழ்க்கையில் அவர் எப்படி இருப்பார், ஏன்னா நீங்கள் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கீங்க எப்படின்னா வெளி உலகத்தில் வந்து அவர் ரொம்ப பிஸியாக இருப்பார், அப்படி இருப்பார். ஸோ அவர் வீட்டில் வந்து அவர் ரொட்டீன் எப்படி இருக்கும்? வீட்டில் அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது. அப்பா வந்து நாங்கள் பார்க்குறதே வந்து ரொம்ப அபூர்வமாக இருக்கும். ஏன்னா வந்து 3/4 நேரம் உட்லண்ட்ஸில் தான் இருப்பாங்க. ஒரு சாட்டர்டே சண்டே மோஸ்ட்லி வருவாங்க வீட்டுக்கு. அந்த டைம் தான் நாங்கள் அவங்களோட, நாங்களும் அப்போ தான் எங்களுக்கு ஸ்கூல் லீவ் இருக்கும். ஸோ அப்போ தான் நாங்கள் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். வந்தாருன்னா ஜாலியாக இருப்பார். அவர் எங்களை நிறையா, அவருக்கு அந்த சைனீஸ் ஃபுட்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ வந்து ரொம்ப ஃபியூ சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் தான், இப்போ மாதிரி தெருவு பொண்ணுலாம் கிடையாது. ஸோ கூப்பிட்டு போவார். ஹீஸ் அ ஃபுட்டி, பேசிக்லி லவ்ஸ் ஃபுட். ஸோ மோஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்ஸ் தான் போவோம் அப்பாவோட வெளியே போகிறதுன்னா. பீச்சு, பார்க், சினிமா அதெல்லாம் அவர் பெரிய, அதெல்லாம் எங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ எங்களுடைய ஒரே இது அவரோட அவுட்டிங் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் போகிறது தான். நீங்கள் ஒரு ரெப்யூட்டடான ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்கள் ஸ்கூலிங்ஸ் எப்படி இருந்துச்சு? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து இப்போ நீங்கள் ஒரு பெரிய ரெப்யூட்டடான ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கிறப்போ அவங்க எப்படி அதை பார்ப்பாங்க, நீங்கள் அதை எப்படி போர்ட்ரே பண்ணுவீங்க? அதுக்கான எந்த ஸ்கோப்பையுமே எங்கள் அம்மாவும் கொடுக்கல, அப்பாவும் கொடுக்கல. நம்ம வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டி வீட்டிலேருந்து வரோங்கிற அந்த அது இது எங்கள் மண்டையில் ஏற்றவே இல்லை. நாங்கள் வி வர் ஜஸ்ட் another ஸ்டூடெண்ட் இந்த ஸ்கூல், அவ்வளோதான். நாங்கள் செலிபிரிட்டி வீட்டிலேருந்து வந்தோம், நாங்கள் அது இது எதுவுமே கிடையாதுங்க. அது ப்ராப்ளி எங்கள் 4 பேரையுமே எங்கள் அப்பா அம்மா அப்படி தான் வளர்த்தாங்க. சரி, இப்போ நீங்கள் ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு இருந்திருக்கீங்க. எல்லாரும் ஸ்கூலில் வந்து சில சேட்டைகள்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்கள் அப்பா வந்து நீங்கள் பண்ண ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அவர் கொடுத்த பனிஷ்மெண்ட் ஏதாவது இருக்கா? இல்லை, நான் வந்து சினிமாவுக்கு வரணும்னு முடிவு பண்ணிவிட்டு 7th ஸ்டாண்டர்டில் வந்து ஜப்பான் கல்யாணராமனுக்கு அவுட்டோர் போகிறோம். ஜப்பான் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கேயே நம்மளுக்கு சினிமா தான் மைண்டு ஃபிக்ஸ் ஆகிடுது. ஸோ அப்போ வந்து இல்லை இது டூ யங் ஃபார் யூ டு டிசைட், படி, ஒரு டிகிரி அது முடிச்சிரு அப்படிங்கிறாரு. இல்லை நான் சினிமாவுக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், 8th வந்து ஒரு 2 சப்ஜெக்ட் நானாகவே ஃபெயில் ஆகிறேன். ஃபெயில் ஆகிட்டு சரி அப்பாட்ட அதை காமிச்சா பிரச்சனையாகும், அவங்களா ஸ்கூலில் டிசி கொடுக்கட்டுன்ட்டு கையெழுத்து நானே போட்டு கொடுத்துட்டேன். அப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி செவில் டர்ன் அவுட்,
2 அரை பழக்குன்னு வந்துச்சு. படிச்சு தான் ஆகணும் அப்படின்னாங்க. சரி 2 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனால் படிக்க வைக்கிறாங்க. திருப்பி நம்ம என்ன பண்ணலான்ட்டு 9th ஸ்டாண்டர்டில் எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆனேன். அப்புறம் டிசைட் பண்ணிட்டார், சரி இது படிக்க வைக்க முடியாது, ஒழுங்கா அது ஆசைப்படுறது அதுக்கு கற்றுக் கொடுத்துரும் அதுக்குன்னு சொல்லி அப்புறம் எனக்கு சினிமாவுக்கு கொண்டு வந்தேன். எங்கள் ஆஃபீஸ்லேயே பாலகோபி அண்ட் கோபி அண்ணனும் நம்ம நாச்சியாபுரம் நாகப்பன் சார் தான் இப்போ நம்ம ப்ரொடக்ஷன்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன 4th அசிஸ்டண்ட்டாக போட்டார். ஸோ அப்படி சரி அந்த மாதிரி தான். அப்பா வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்காரு. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஃபிலிம் ஸ்டார்ஸோட கனெக்ட்லாம் இருக்கும் நிறையா, சரிங்களா? ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி? இல்லை அதான் சொல்கிறேனே, எங்களுக்கு வந்து அந்த அந்த போதையை வந்து மண்டையில் ஏற்றவே இல்லை. இளையராஜா மாமா வராங்க, இளையராஜா மாமா வந்தாங்க, ரஜினி அங்கிள் வந்தாங்க, ரஜினி அங்கிள் வந்தாங்க, கமல் அங்கிள் வந்தாங்க, கமல் அங்கிள், இப்படி சின்ன வயசுலேருந்தே எல்லாரையும் பார்த்து பார்த்து அந்த வீட்டுக்குள்ளேயே அந்த மூசா செட் ஸ்ட்ரீட்டில் வீட்டில் வந்து நாங்கள் இருந்தது அப்பா ஆரம்ப காலத்தில். ஓகே. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் 2 போர்ஷன், அது இந்த போர்ஷனில் நாங்கள் எல்லாம் இருப்போம், அந்த போர்ஷனில் வந்து அது ஒன்லி ஃபார் அப்பா, அது அப்பாவோட ப்ரொடக்ஷனுக்கு ஆர்டிஸ்ட் வரவங்க. ஸோ எல்லாரையுமே சின்ன வயசுலேருந்து பக்கத்து வீட்டில் இப்போ இப்படியே பார்த்து 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 எனக்கு யாருமே வந்து ஒரு பிரமிப்பாவோ ஒரு மாயையாவோ எனக்கு உண்மையிலே ஃபீல் ஆகல. எல்லாருமே நம்மளுக்கு ஃபேமிலி மாதிரி தான் பழகிட்டோம் அப்படியே. சின்ன வயசுலேருந்தே ரஜினி அங்கிளோட, கமல் அங்கிளோட, எல்லாரோடையும் ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி, சிவாஜி அப்பாவோட, ஸோ எல்லாருமே வந்து ஒரு இளையராஜா மாமாவோட இப்படி பழகிட்டதுனால அதுக்கப்புறம் எதுவுமே எனக்கு பிரம்மையாகவும் பிரம்மாண்டமாகவும் தெரியல. அப்பாவோட இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி ஒர்க்கை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அதை பற்றி ஏதாவது விஷயங்கள் சொல்லுங்கள். இல்லை அப்பா வந்து ஆக்சுவலாக வந்து இந்த இன்னைக்கு இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வந்து அப்பா வந்து ஒரு பாடம். எப்படி பாடம்னா, இன்னைக்கெல்லாம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர்ல எல்லாம் ரொம்ப தோன்றுறாங்க, எடுத்தோடனே ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே இருக்கு. அது இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ல நான் பார்க்குற 90% அப்படிதான் இருக்காங்க. ஆனால் அப்பாவுக்கு இண்டஸ்ட்ரியில் பேரே பாதிப்படம் பஞ்சவர்ணாச்சலம். பாதிப்படம் பஞ்சவர்ணா. ஆமா, அவர் படம் கதை எழுதினாதான் அந்த படம் பாதியில் நின்றுடும். கிட்டத்தட்ட ஒரு 5 படம் நின்று இருக்காரு. ஒரு படம் 2 படம்லாம் இல்லை, 5 படம் அவருக்கு நின்று இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவர் ரைட்டராக ஜெயிச்சு வந்தார். ஸோ சினிமாவில் வந்து ஒரு ஜிங்ஸ் இருக்கு, ஒருத்தருக்கு இதுதான் முதிரை குத்திட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அவர் ராசி இல்லைங்க அப்படின்னு, அப்போ ராசி இல்லைன்னு சொல்லி ஒரு பெரிய ஆக்டர் சொல்லிட்டு அப்பா சொல்லலாமா? வேணாம், அப்பா வந்து அந்த படத்துல இருந்து தூக்கிட்டார். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு அவர் அப்பாவோட பேனர்ல நடிச்சார். அவர் தான் எங்களுக்கு இதெல்லாம் சொன்னார். அப்பா சொல்ல மாட்டாங்க இதெல்லாம், அவர் தான் சொன்னார் என்கிட்ட. பஞ்சு ஒரு மாதிரிடா, நான் அன்னைக்கு மாட்டேன்னு சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு போட்டியா ஒரு 10 பேரை உருவாக்கி என்னை காலி பண்ணிட்டான், அதுக்கப்புறம் என்னையே கூப்பிட்டான்டா, எனக்கு அதான் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அதனால வந்து தோல்விகள் வந்து துவள வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு வந்து அப்பா ஒரு பெரிய உதாரணம். அதுக்கப்புறமும் ஜெயிச்சு தானே வந்தார், வந்து கோலை வச்சுட்டாரு. அப்பாவோட இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், அப்பா வந்து ஒரு எழுத்தாளராக எல்லாருக்கும் தெரியும், ஒரு இயக்குனராக தெரியும், ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் எப்படி வந்துச்சு? இல்லை ப்ராபப்ளி வந்து அப்பா வந்து நான் அப்பாட்ட பேசின வரைக்கும்னா அப்பாவோட சில ஸ்கிரிப்ட்ஸை வந்து நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து அப்பா நல்லா ரைட்டர் ஆனதுக்கு அப்புறமும் சில அவருக்கு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும்னு ஆசை அப்பாவுக்கு. ஸ்கிரிப்ட் விஷயமா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்டுக்கும் இன்னொரு ஸ்கிரிப்டுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு பூனா ஒரு கேள்விக்குறிக்கும் ஒரு மயங்குகிறாள் மாதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு சகலகாலாவனுக்கும் ஒரு 6லேருந்து 60 வரைக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு முரட்டுக்காலைக்கும் ஒரு எங்கேயோ கேட்டகர்களுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்து கமர்ஷியலாக படம் பண்ணணும் அப்படின்றது தான் எல்லா ப்ரொடியூசருக்குமே ஆசையாக இருக்கும். அப்பாவுக்கு வந்து எப்படின்னா ஒரு வித்தியாசமான படம் பண்ணணுன்றது ஆசையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கதைகளை வந்து சில ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து பண்ணுறது, இப்போ 6லேருந்து 60 வரை ரஜினிகாந்த் வச்சு பண்ணணும்னு சொன்னால், ரஜினி சார் வச்சு பண்ணணும்னு சொன்னால் எவ்வளோ பேர் அன்றைக்கி ரெடியாக இருந்திருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது நானே பண்ணுறேன். இப்போ அழகாக இருந்த கமல் சாரை கொண்டு வந்து ஒரு பல்லெல்லாம் வச்சு அவரை வந்து ஒரு கோமாளி மாதிரி ஆக்கி ஒரு இன்னசென்ட்டாக பண்ணி அதை எவ்வளோ பேர் அன்றைக்கி எவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் அதை விரும்பியிருப்பாங்க. ஸோ என்ன பண்ணாருன்னா வந்து கமர்ஷியல் படம் எல்லாம் வந்து வெளியில் ப்ரொடியூசர்ஸுக்கு, எக்ஸ்பெரிமெண்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் நம்மளே பண்ணுவோம்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் ப்ரொடக்ஷன் இண்டிபெண்ட்டாக அவர் ஆரம்பிச்சதுக்கான காரணம். சில அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ரியில் பார்த்துருந்தீங்கன்னா ரஜினி சார் சொல்லியிருப்பாரு, அதாவது இது பண்ண வேணாம் பஞ்சு சார், இது பண்ண வேணாம் பஞ்சு சார், இது பண்ண வேணாம் பஞ்சு சார், நிறைய விஷயங்கள் ரஜினி சார் சொல்லியிருக்காரு. அப்போ ஒரே வார்த்தை தான் சொன்னேன், பண்ணி பார்ப்போம் ரஜினி சார், நல்லா எல்லாம் தூக்கி போட்டு அந்த ஸ்டைல் தான் நம்மளுக்கு கையில் இருக்கே, அது எப்போ வேணால் பண்ணிக்கலாம், இது ஒன்று ட்ரை பண்ணுவோம், நல்லா வரலாம் தூக்கி போட்டுருவோம். ரஜினி சார் ஸ்டைலே சொல்லிட்டாங்க, இது வரலன்னா தூக்கி வச்சுட்டு நம்ம ஸ்டைலில் ஒரு படம் பண்ணிப்போம், என்ன இடப்போகுது, வாங்க பண்ணுவோம், தைரியமாக பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணது தான் வந்து போன ஒரு கேள்விக்குரிய 6லேருந்து 60 வரை எங்கேயோ கேட்ட குரல். அதே மாதிரி விஜயகாந்த் சாருக்கு வந்து வைதேகி காத்திருந்தாள், அந்த ஒரு மொனாட்டனியை பிரேக் பண்ணணும். இது வந்து அது ஒரு ட்ரெண்டாகவே வச்சுருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்போ அது அவரோட ஸ்டைலாகவே அதை வச்சுருந்தார்.
ஸோ இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ கண்ணதாசன் அவர்கள், கவிஞர் கண்ணதாசன் அவர்களோட அசிஸ்டண்ட்டாக அப்பா ஒர்க் பண்ணுறதா கேள்விப்பட்டிருந்தோம். ஸோ அதை பற்றி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, ஷேர் கவிஞருடைய அண்ணன் பையன் தான் அப்பா. கண்ணாசனையோட சொந்த அண்ணன் பையன் தான் அப்பா. ஸோ அப்பா வந்து ஏஎல்எஸ் ஸ்டுடியோவில் அவரும் அதே தான் சின்ன வயசில். ஏன்னா ப்ராப்ளி அதனால தான் என்ன விட்டாருன்னு நினைக்கிறேன். அவரும் 14 வயசில் ஊரை விட்டு வந்து ஏஎல்எஸ் ஸ்டுடியோவில் வந்து அப்போவும் அதான் சொல்கிறேன். அப்போது எங்கள் அப்பாவுடைய சித்தப்பா 2 பேருமே சினிமாவில் இருக்காங்க. ஏஎல்எஸும் சினிமாவில் இருக்காங்க, ஏஎல்எஸ் ஐயாவும் கண்ணாசனையாவும் சினிமாவில் இருக்காங்க. ஸோ ஏஎல்எஸ் ஐயாட்ட வந்து சேர்றாங்க. ஏஎல்எஸ் ஐயாட்ட வந்து சேர்ந்தால் அவர் ஏஎல்எஸ் என்ன சொல்கிறாரு, சரி உன்னை ஸ்டுடியோவில் வந்து இன்சார்ஜாக போடலான்னு சொல்லிட்டு செட்டில் வந்து அங்கே ஆணி இதெல்லாம் அந்த காலத்தில் ஸ்டுடியோ தான் எல்லாமே மெயின்டைன் பண்ணும். செட் ப்ராப்பர்ட்டிஸு, ஒரு ஃபேன் வேணும், ஒரு வெத்தலை டப்பா வேணும், ஒரு சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸ் மெயின்டைன் பண்ணலாம் ஸ்டுடியோவிலே தான் இருக்கும். ஸோ அதுக்கு இன்சார்ஜாக போடுறாங்க அப்பாவை. ஸோ இங்கே அப்பாவுக்கு என்னென்னா வந்து இது பத்தாது, நம்ம பெருசாக ஏதாவது செய்யணும். ஒரு ஸ்டுடியோ இன்சார்ஜாக இருந்தால் என்ன ஆக முடியும், அடுத்தது ஒரு மேனேஜர் ஆக முடியும். ஸோ அப்பாவுக்கு வந்து அது வேறு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்களா, அங்கேருந்து நடந்து சாரதா ஸ்டுடியோவில் நடந்து ராயப்பேட்டாவில் வந்து அப்போ தென்றல் ஆஃபீஸ், கண்ணதாசனியாவுடைய வாரந்தோறும் வெளிவர ஒரு பத்திரிகை. அந்த ஆஃபீஸ்க்கு வந்து உட்காந்து அங்கே ப்ரூஃப் கரெக்ஷனு, அந்த வர லெட்டர்ஸ் படிக்கிறது, செக்ரிகேட் பண்ணுறது, அதை கவிஞருக்கு கொடுக்கறது, அந்த மாதிரியான. அப்போ கவிஞர்கிட்ட கூட டேரெக்டாக போக முடியாது, அங்கே இருந்த மற்றவங்கள்ட்ட கொடுத்து இது பண்ணுறது. அப்போ இந்த கவிதை போட்டியெல்லாம் ஏதோ நடக்கும்போது இது ஏதோ எழுதி கொடுத்துருக்காரு. கவிஞர் கேட்டிருக்காரு, இது யார் எழுதுனேன், பஞ்சு தான் எழுதுனேன். எங்கடா என்னடா இவ்வளோ நல்லா எழுதுறேன், என்ன பண்ணுறேன், ஸ்டுடியோவில் இருக்குன்னு. ஸ்டுடியோவில் இருக்கிறவனுக்கும் எழுதுறவனுக்கு என்னடா சம்பந்தம்னு சொல்லி தான் கவிஞர் வந்து சரி நாளை காலை வந்துடு. இப்போ ஏஎல்எஸ்ட்டு போய் எப்படி சொல்கிறது, அப்பாவுக்கு அந்த பயம். ஏன்னா ஏஎல்எஸ் பயங்கர ஸ்ட்ரிக்ட். ஏஎல்எஸ் வந்து நாங்கள் நார்மலாக அவர் சொல்கிறது வந்து த மோஸ்ட் டிசிப்ளின் மேன் இன் அவர் ஃபேமிலி அண்ட் ஒன்லி டிசிப்ளின் மேன் இன் அவர் ஃபேமிலி. ஏஎல்எஸ் ஐயா வந்து அப்படி இருப்பார். அதாவது ஒரு விஷயம், அதாவது ஒரு முருங்கைக்காய் கூட ஒரே அளவில் இருக்கணுமா இருக்கு, இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டிசிப்ளின்டான ஒரு கேரக்டர். இப்போ அவர்கிட்ட போய் இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படி எப்படின்னு சமாளித்து சொல்லாமல் கொள்ளாமல் நைட்டோட நைட்டாக பேக் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிட்டார். அங்கேருந்து வந்து கவிஞரையாட்ட வந்து சேர்ந்துட்டார். கவிஞரையோட சேர்ந்தோன்னா அது ஒரு பெரிய ட்ராவல். அது கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அப்பா கவிஞர் இறக்குற வரைக்கும் கவிஞரோட அசிஸ்டண்ட்டாக தான் ட்ராவல் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட். ஸோ அது வந்து அப்பாவுடைய குருகுலமே அதுதான், கவிஞரையா வீடு தான். கவிஞரையாவோட நான் அதெல்லாம் நிறைய சொல்லுவேன். எங்கள் அப்பாவுக்கும் கவிஞரையாவுக்குமே வாழ்க்கையே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். கவிஞருக்கும் ஃபஸ்ட்டு வந்து 2 லைன் தான் எழுதுவார் பாட்டு. ஸோ அப்போ எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்களாம், உன் புள்ள 2 லைன் தான் எழுதுனா, 2 லைன் எழுதுனா. இப்போ கவிஞரோட அம்மா சொல்லுவாங்களா, என் பிள்ளைய விட்டா 1000 பாட்டுக்கு அடி எடுத்து கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே பாதிப்படம் பஞ்சு ஒரு நாச்சலம் இப்படி தான் இருக்கும். ஸோ 2 பேரோட லைஃப் கிராஃபே எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் தெரியும். ஏன்னா 2 பேருமே காசை பற்றி கவலைப்பட்டதில்ல, 2 பேருமே உறவுகளுக்கு மரியாதை கொடுத்தவங்க, 2 பேருமே நண்பர்களுக்கு மரியாதை கொடுத்தவங்க, 2 பேருமே அவங்களாலே வஞ்சிக்கப்பட்டவங்க, 2 பேருமே நிறைய ஒற்றுமைகள் அவங்க 2 பேருக்குள்ளுமே இருக்கும். கவிஞர் கேட்டிருக்காரு அப்பாட்ட புக்கெலாம் படிப்பீங்களான்னு. படிப்பேன்னா நான் நிறைய படிப்பேங்கன்னு சொல்லி அப்போ ஒரு 12-13 பேர் சொல்லியிருக்காரு. டேய் உண்மையிலே படித்தா பேர் மட்டும் சொல்லுங்க அப்படின்னாராங்க கவிஞர். அப்புறம் ஒரு 2 புக்கோட சாராம்சம் அந்த கதைகளை சொன்ன அப்புறம் தான் கவிஞர் நம்பினாங்க, ஓ இவங்களுக்கு படிக்கிறான் அப்படின்னு சொல்லி.